Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max theory of equation exercise 3.3 fourth sum. Determine K. நல்லா ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணுங்க. Determine K கண்டுபிடிக்கணும் and solve the equations 2x cube minus 6x square plus 3x plus k equal to 0. If one of its root is twice the sum of the other roots. நான் சொல்லி கொடுக்குறேன், அப்படி ஃபாலோ பண்ணுங்க. Given equation 2x cube minus 6x square plus 3x plus k equal to 0. Okay, cubic equation எப்படி இருக்கும்? x cube minus bx square plus cx minus d x cube minus bx square plus cx minus d equal to 0 இருக்கனால இந்த ஈக்குவேஷனை என்ன செய்யறேன்? x cube க்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது, அதனால 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப x cube 2 ஆல டிவைட் பண்ணா minus 3x square plus 3 by 2x plus k by 2 equal to 0. மைண்ட்ல வச்சுட்டே வாங்க, k யும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரூட்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்கிறோம். given that அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. given that one of its root, ஆல்பா பீட்டா காமா தான் ரூட், one of its root, ஆல்பாங்கிற ஒரு ரூட் is twice the sum of the other roots. sum of the other roots na beta plus gamma. புரிஞ்சுச்சா? அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா பிளஸ் காமா. இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2வை கீழே கொண்டு வர்றேன். ஆல்பா பை 2 ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் காமா. இதை 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நவ் பி, இங்க மைனஸ் இருக்கு. பிங்கிறது எப்பவுமே என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகேயா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, பீட்டா பிளஸ் காமா. ஆல்பாவா ஆல்பான்னு எழுதுறேன். பீட்டா பிளஸ் காமா என்னது? ஆல்பா பை 2. பீட்டா பிளஸ் காமா இது வந்து என்னது? ஆல்பா பை 2. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஃப்ரம் 1ல இருந்து ஆல்பா பை 2 ஈக்குவல் டு, எல்சிஎம் எடுத்தா 2 ஆல்பா பிளஸ் ஆல்பா 3 ஆல்பா பை 2 ஈக்குவல் டு 3 எப்படி எழுதுனேன்? b னுடைய வேல்யூ 3. இந்த 3 எழுதுனது புரிஞ்சுச்சா? b னுடைய வேல்யூ 3. இந்த 3ஐ இங்க எழுதியிருக்கிறேன். அப்புறம் 3யும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 1லயே ஆல்பா ஈக்குவல் டு 2. அப்போ ஒரு ரூட்டை நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நான் என்ன பண்றேன்? சி எடுக்கிறேன். சி வந்து 3/2, பி வந்து 3, சி வந்து 3/2. சி எப்படி எழுதுவோம்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதையும் ஃபர்ஸ்ட்ல எழுதுறேன். ஏன்னா இங்கேயும் ஆல்பா இருக்கு, இங்கேயும் ஆல்பா இருக்கு இல்லையா? அப்ப ஆல்பா பீட்டா பிளஸ் காமா ஆல்பா எழுதிட்டு இந்த பீட்டா காமாவை தேர்ட்ல எழுதுறேன். ஏன்? ஆல்பாவை நம்ம என்ன செய்யலாம்? காமனா எடுத்துட்டேன். அப்ப என்ன இருக்கு? பீட்டா பிளஸ் காமா பிளஸ் பீட்டா காமா. எதுக்கு? இத பீட்டா பிளஸ் காமாக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆல்பா பை 2 ஃப்ரம் 1 என்ன எழுதிக்கோங்க, ஃப்ரம் 1. ஆல்பா பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா இன்டு பீட்டா பிளஸ் காமா. பீட்டா பிளஸ் காமாக்கு பதிலாக என்ன எழுதுறேன்? ஆல்பா பை 2 இங்கே எழுதுறேன். பிளஸ் பீட்டா காமா புரியுதாமா? ஈக்குவல் டு 3/2. இப்போ ஆல்பா வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. ஆல்பா வேல்யூ என்னது? 2. அந்த 2வை சப்ஸ்டிட்யூட் பண்ண 2 இன்டு 2/2 பிளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. 3/2 எப்படி எழுதுனேன்? சியினுடைய வேல்யூ 3/2. இப்போ ஒரு 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இந்த 2 அங்க போகுது -2. அப்ப 3 minus 4/2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்றேன். பீட்டா காமா ஈக்குவல் டு 3 minus 4/2 ஈக்குவல் டு -1/2. அப்ப பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2. இத செகண்ட் ஈக்குவேஷன், இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கிறேன். இதை அப்படி எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? இப்போ டிங்கிறது என்னது? k/2. டிங்கிறது என்னது? k/2. டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்பா பீட்டா காமா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, சீனா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா, டினா ஆல்பா பீட்டா காமா. இங்க மைனஸ் இருக்கு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -k/2 எழுதியாச்சா? தட் இம்ப்ளைஸ் ஆல்பாவினுடைய வேல்யூ என்னது? ஆல்பாவினுடைய வேல்யூ 2. ஓகே, பீட்டா காமா வேல்யூ என்னது? -1/2 ஃப்ரம் 2 வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா காமா -1/2 ஆல்பா 2 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப என்ன வருது? that is equal to minus k by 2.
இதனுடைய வேல்யூ என்னது? இதனுடைய வேல்யூ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ k minus k by 2ங்கிறது k equal to 2 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சிரும்? வந்துரும். புரிஞ்சுச்சா? k equal to 2 into minus 1 by 2 equal to minus k by 2. இங்க கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிட்டு. அப்போ இங்க வெறும் 1 தான் இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது k equal to 2 நமக்கு கிடைச்சிட்டு. அப்போ k டிட்டர்மினன்ட் k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுக்கிறேன். ஆல்பா பை 2 ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் காமா. இதுல ஆல்பாவினுடைய வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியும். 2 by 2 ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் காமா. கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 1. அப்போ பீட்டாவை எப்படி எழுதலாம்? பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காமா அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பீட்டா இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னது? பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. இதை சப்ஸ்டியூட் இந்த பீட்டா ஈக்குவல் டு இந்த பீட்டால இதனுடைய வேல்யூ 1 மைனஸ் காமாவை சப்ஸ்டியூட் பண்றேன். 1 மைனஸ் காமா இன்டு காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. அப்புறம் மல்டிப்ளை பண்ணா காமா மைனஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. ஓகேயா? அப்புறம் இது இந்த ரெண்டு டேர்மே அங்க கொண்டு போறேன். அப்போ அக்கார்டிங் டு த ஆர்டர் எழுதும்போது காமா ஸ்கொயர் இது அங்க போகுது. காமா ஸ்கொயர் மைனஸ் காமா இது இங்கே தான் இருக்கு. மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு 0. இப்போ எல்சிஎம் எடுத்தா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 காமா ஸ்கொயர் மைனஸ் 2 காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன? ஃபேக்டரைஸ் நம்ம பண்ண முடியாது. அதனால ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்றோம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a மெத்தட்ல தான் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதனுடைய ரூட்டை. ஓகே, இது a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு மைனஸ் 2, c ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ மைனஸ் b இங்க மைனஸ் 2 இருக்கனால பிளஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 4 minus 4ac 4 into 2 into minus 1 plus 8 by 2a 2 into 2 4. ஓகேயா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 2 plus or minus root of 4 plus 8 by 4 வரும். 2 plus or minus root of 12 by 4. 12ங்கிறது என்னது? 4 3s are 12 இல்லையா? root of 4 3s are 12. 2 plus or minus square root of 4ல 2 வெளியே எடுத்தாச்சு. 3 மட்டும் இருக்கு. root 3 by 4. ஓகே, இப்போ இதுல 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 காமனா எடுத்துட்டா 1 plus or minus root 3 இருக்கும். அப்போ 2 2s are 4. 2 2s are 4. இங்க 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 plus or minus root 3 by 2 சொல்லி நமக்கு இருக்கும். ஓகேயா? 1 plus or minus root 3 by 2. Question determined k. k இனுடைய வேல்யூ 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இங்க கண்டுபிடிச்சது காமா 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2. பீட்டா கண்டுபிடிக்கணும். பீட்டாக்கு பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காமா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதை தேர்ட் ஈக்குவேஷன் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுட்டு நல்லா கவனிங்க. 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2. அப்ப இஃப் காமா ஈக்குவல் டு 1 பிளஸ் மட்டும் எடுப்போம். 1 பிளஸ் ரூட் 3 by 2. அப்ப பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காமா எதுல எடுக்கிறோம்? ஃப்ரம் 3. 3ல 3 எடுத்துட்டு 1 மைனஸ் இந்த காமாக்கு பதிலா 1 பிளஸ் ரூட் 3 by 2. அப்ப பீட்டா ஈக்குவல் டு இங்க எல்சிஎம் 2 மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 by 2. 2 மைனஸ் 1 1 மைனஸ் ரூட் 3 by 2. இப்போ காமா வந்து 1 பிளஸ் ரூட் 3 by 2 எடுத்தா பீட்டா என்ன வருது? 1 மைனஸ் ரூட் 3 by 2. காமா வந்து 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2. அப்போ காமா 1 மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு எடுத்தா பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காமாக்கு பதிலாக என்ன போடணும்? 1 மைனஸ் ரூட் 3 by 2. அப்போ 2 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 by 2. 2 மைனஸ் 1 1 பிளஸ் ரூட் 3 by 2 கிடைக்குது. ஓகேயா? அப்ப காமாவை 1 மைனஸ் ரூட் 3 by 2 எடுத்தா பீட்டா என்னது? 1 பிளஸ் ரூட் 3 by 2. அப்ப ரூட்ஸ் வந்து இது எப்படிதான் இருக்கு? ஆல்பா 2. காமா 1 பிளஸ் ரூட் 3 by 2 னா பீட்டா 1 மைனஸ் ரூட் 3 by 2. காமா 1 மைனஸ் ரூட் 3 by 2 னா பீட்டா என்னது? 1 பிளஸ் ரூட் 3 by 2. அப்ப the roots are 2. 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2 னா
இதில் எதெல்லாம் இருக்குது 1 + √3/2 1 - √3/2 புரிஞ்சுச்சா ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபாங்கிறது 2 பீட்டாங்கிறது எப்படினாலும் எடுத்துக்கலாம் பீட்டாங்கிறது இதாக 1 + √3/2 எடுத்துக்கலாம் 1 - √3/2 எடுத்துக்கலாம் அதனால தான் இது ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது என்னது பீட்டா காமா தான் 1 ± √3/2 கேயினுடைய வேல்யூ 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லா திருப்பி வீடியோவை பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்குது திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்